சிறு குழந்தைகளுக்கு செல்போன் கொடுப்பதால் இளமையிலேயே கண் பாதிப்பு ஏற்படும் என மருத்துவ முகாமில் தகவல். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு சிஎஸ்ஐ மேல்நிலைப்பள்ளியில் ஈடன் கார்டன் அரிமா சங்கமும் மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரியும் இணைந்து சிறப்பு கண் மருத்துவர் முகாம் நடத்தினார்கள். முகாமிற்கு வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி மருத்துவர் விதர்சா மற்றும் மருத்துவர்கள் லட்சுமி நாராயணன், காமாட்சி, மதுமிதா கொண்ட மருத்துவ குழுவினர் சிறப்பு சிகிச்சை முகாமை நடத்தினார்கள். இந்நிகழ்ச்சிக்கு ஈடன் கார்டன் அரிமா சங்க வளர்ச்சி விரிவாக்க தலைவர் கென்னடி தலைமை வகித்தார். ஈடன் கார்டன் அரிமா சங்க தலைவர் பொறியாளர் பாலமுருகன், செயலாளர் ஜெர்மன் ராஜா, பொருளாளர் ஜோஸ்வா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஈடன் கார்டன் அரிமா சங்க நிர்வாகிகள் முரளி, சங்கர், கணேஷ், சவுந்தரராஜன், சவுந்தரபாண்டியன், கஸ்தூரி ராஜா, பல் மருத்துவர் ரியாஸ் அகமது, மருத்துவர் அன்பு எழில், செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டனர். சிஎஸ்ஐ மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஞானராஜன் அனைவரையும் வரவேற்றார். முகாமில் வத்தலகுண்டு சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் கண்ணில் ஏற்பட்டுள்ள பார்வை குறைபாடு, கண்ணில் புரை, கண் நோய் மற்றும் கண்ணில் ஏற்படும் அழுத்தம் ஆகியவை பரிசோதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய கண் நோய் சிறப்பு நிபுணர் மருத்துவர் விதர்சா கூறும்போது, தற்போது சர்க்கரை நோயினால் பார்வை இழப்பு ஏற்படுகின்றது. இதை தடுக்க வருடம் ஒரு முறை கண்களை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். கண்ணில் ஏற்படும் குறைபாடுகளை கண்டறிந்து உடனடியாக அதற்கான சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இதனால் பார்வையில் இழப்பை தடுக்கலாம் என்றும் கூறினார். மேலும் சிறு குழந்தைகளுக்கு செல்போன் கருவிகள் கொடுப்பது மூலம் அவர்களுக்கு இளமையிலேயே கண்ணில் நோய் ஏற்படும் வாய்ப்பு ஏற்படுவதாகவும் பார்வை இழப்பு ஏற்பட வழிவகுக்கும் என கூறினார். மேலும் சிறு வயதிலேயே கண்ணில் அழுத்தம் ஏற்பட்டு கண் பாதிக்கப்படுவதாகவும் இதை தடுக்க குழந்தைகளுக்கு செல்போன் போன்ற கருவிகள் கொடுக்காமல் விழிப்புணர்வை பள்ளிகளில் மற்றும் பெற்றோர்கள் ஏற்படுத்த வேண்டும் என தெரிவித்தார். நான் டாக்டர் விரஜா. இங்கே யூஸ்வலி சுகர்னால கண்ணில் நரம்பு பாதிப்பு வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம முன்னாடியே அதை கண்டுபிடிச்சிட்டு கண்ட்ரோல் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, எல்லா வந்த பேஷண்ட்ஸ்க்கு எல்லாம் சுகர் பார்த்துட்டு கூட இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நரம்பு தான் செக் பண்ணணும். அதுக்காக சொட்டு மருந்து போட்டு எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்ப்போம். பார்த்ததுக்கப்புறம் நரம்புல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்காக டெஸ்ட் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் வீக்கம், கண்ணு நரம்புல வீக்கம் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம சுகர் கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறம் டேப்லெட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். அதுக்காக தனியாக சொட்டு மருந்து எல்லாம் வச்சுருக்கோம். அந்த சொட்டு மருந்து டெய்லி போட்டுட்டு ஒரு 3 months ஃபாலோஅப்பில் பார்த்துட்டுக்கப்புறம் அது இன்னும் குறையலைன்னா அதுக்காக ரெட்டினா ஸ்பெஷலிஸ்ட்க்கு ரிஃபர் பண்ணிவிட்டு இந்த கேசஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதனால சுகர் யாருக்கு இருக்குமோ அவங்களெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நரம்பு செக் பண்ணணும். Okay, nowadays we are seeing how the children are getting addicted to the gadgets and cell phones. So first, we have to teach them what are the effects of the increased usage of the gadgets. So we have to educate the parents first. So what are all the side effects of using gadgets? What is the side effects of increased screen time? So nowadays all the people who are below 5 years are also having refractive errors. So we have to avoid not only refractive error, it will leads to further complications in future because of the refractive error. So we have to educate the parents first, and we have to educate them in the schools also, like reducing the screen time after going, we have to make them include in the activities like out we have to let them play outside and all. We have to give books and we have to let them divert from the gadgets. So we have to start educating from the schools and parents first. So please kindly everyone educate your children what are the side effects of the increased usage of screen time. இன்னும் சிறப்பாக நடத்தணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். இன்றைக்கி கண் சம்பந்தப்பட்ட ஒரு முகாமை நடத்தியுள்ளோம். அடுத்து இன்னும் 1 மாதம் கழித்து இருதய சம்பந்தமான முகாமை நடத்தலாம் என்று திட்டமிட்டிருக்கோம். எங்கள் வத்தலக்குண்டு ஈடன் கார்டன் லைன்ஸ் சங்கத்தோட நோக்கமே வத்தலக்குண்டு மக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்வதற்காக இந்த சங்கமானது ஆரம்பிக்கப்பட்டு இந்த சங்கம் 10 வருடம் ஆகிவிட்டது. எத்தனையோ மக்களுக்கு இந்த சங்கம் பயனுள்ளதாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் சேவைகளை செய்துட்டு இருக்கோம். இந்த வருஷம் எங்களுடைய தலைவர் பாலமுருகன் அவர்களும், செயலாளர் ஜெர்மன் ராஜா அவர்களும், பொருளாளர் ஜோஸ்வா அவர்களும் இந்த முகாமுக்கு முன்னின்று சிறப்பாக செய்து கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் கிளப்பில் 40 மெம்பர் இருக்கோம். 40 மெம்பரும் இந்த மக்களுக்கான சேவையை செய்ய என்றுமே காத்திருக்கோம் என்ற இந்த வாய்ப்பை
கொடுத்த மக்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.